வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி நண்பன் வணக்கம். இந்த வீடியோவை பற்றி பார்க்க போகிறோம் நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வு என்ன மாதிரி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டு டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எல்லாம் ஃபஸ்ட் கமெண்டில் இருக்கும், ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன ஆனதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 21,037 அப்படிங்கிறதுல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலேக்கு போக வாய்ப்பாக இருக்கும். ஒருவேளை 250 அதாவது 20,950 பிரேக் பண்ணால் மார்க்கெட் பெரிய ஃபால் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு ஒரு ஹேமர் போடும், இல்லைனா ஒரு ஸ்பின்னிங் டாப் போடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். டே கேண்டில் இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன். ஒருவேளை இந்த இடத்துல மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆயிருந்துச்சுன்னா இங்கேருந்து இறங்கிட்டு மறுபடியும் மேலே போயிருந்துச்சுன்னா ஹேமர் மாதிரி தான் இருந்திருக்கணும். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஓப்பன் ரொம்ப லோவில் ஓப்பன் ஆனதுனால நமக்கு அந்த ஹேமர் ஸ்டார்ட் அப் கிடைக்கல, இல்லை ஸ்பின்னிங் டாப் கிடைக்கும்னு நினச்சிருந்தேன். அந்தமாரி இல்லாமல் மார்க்கெட் ஒரு மறுபடியும் புல்லிஷ் கேண்டில் போட்டு முடிச்சிருக்காங்க. ஆனால் நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக தான் முடிச்சிருக்காங்க, நிஃப்டி வீக்காக தான் முடிஞ்சிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு எல்லோ ஜோன் கீழே போட்டிருந்தோம். அதாவது 46,885 இந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு. இதுலேருந்து மார்க்கெட் மேல் நோக்கி ஹேமர் அந்த மாதிரி செட்டப் போட வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம எதிர்பார்த்த இடத்துக்கு நியராக ஓப்பன் ஆகிட்டு கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன இடம் கரெக்டாக 46,886 அதில் கரெக்டாக சப்போர்ட் எடுத்து மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல புல்லிஷ் கொடுத்தாங்க. டே கேண்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் பொறுத்தளவுக்கு நம்ம எதிர்பார்த்த இடத்தோடு தாண்டி நல்லா தான் முடிச்சிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செல்லிங் வந்தனால இந்த நேற்றோட ஹையை பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் ஃபர்தராக மேலே போக வாய்ப்பாக இருக்கும். சரி ஓகே, நிஃப்டிலேருந்து பார்ப்போம். நம்ம இப்போ நிஃப்டியோட கேண்டில் வச்சுருக்கேன். இதில் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். நீங்கள் நிஃப்டியோட ஹைன்னு பார்த்தீங்கன்னா 26,888, லோன் பார்த்தோம்னா 20,976. இது 15 மினிட்ஸில் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இப்போ 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்னு பார்த்தோம்னா இப்போ இந்த இடம் தான், அதாவது 21,184ங்கிறது சப்போர்ட்டாக இருக்கும். இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மறுபடியும் மார்க்கெட் இன்னையோட டேயோட லோ வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 21,500 அப்படிங்கிறது அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் ஃபர்தராக மேலே போக வாய்ப்பு இருக்கும். இல்லைனா அந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்த தொட்டுட்டு மார்க்கெட் இறங்க விட வாய்ப்பு இருக்கும். 21,500லேருந்து மார்க்கெட் ஃபர்தராக இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். அதில் ஒரு எல்லோ ஜோன் போட்டுருவோம். இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போகும். இல்லைனா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த எல்லோ தொட்டுட்டு மறுபடியும் ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கும். ஃபால் ஆனாலும் அந்த 21,184 அது வரைக்கும் பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இல்லைனா இதுக்குள்ளே மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இப்படி சைட்வேஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். சைட்வேஸ் கூட சொல்ல முடியாது. 21,800லேருந்து 500ங்கிறது ஒரு பெரிய மார்க்கெட்டு தான். கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் வருது. அதனால் மூமெண்ட்ஸை பொறுத்தளவுக்கு என்ன மாதிரி என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கும். இதுக்குள்ளே இதில் எப்படி வேணால் மூமெண்ட்ஸ் இருக்கலாம், இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த 26,184 பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம டேவோட லோ 20,976 வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த 21,425ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதெல்லாம் பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு. அதனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்தந்த லெவல்ஸ்லலாம் ரியாக்ட் ஆகி தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பாக கீழேங்கிறத முடிவு பண்ணலாம். அது இப்போ சொல்கிறது வாய்ப்பு சிரமம். ஆனால் லைவ் மார்க்கெட்டில் தான் இதை நம்ம கிளியராக பண்ண முடியும். அதை நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். சரி ஓகே, பேங்க் நிஃப்டி என்ன மாதிரின்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியை பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம லெவல்ஸ்னு பார்த்தோம்னா லோன்னு பார்த்தோம்னா 46,919. ஹைன்னு பார்த்தோம்னா இப்போ ரீசெண்டாக போன ஹை தான் ஹை 47,932. இது அடுத்த மூவ்மெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா என்ன மாதிரி வாய்ப்புன்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அதாவது இந்த இடம் கிடையாது, இந்த ஹை கடைசியாக போன ஆல் டைம் ஹை 48,219 பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஹையை தொட்டால் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். நாளைக்கு ஒரு வேளை கேப் அப் இருந்து இதுக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு கூட இருக்கும். ஆனால் இந்த 48,008ங்கிறது பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் ஒரு வேளை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் இந்த 48,000 தொட்டு மார்க்கெட் ஃபாலாக தான் வாய்ப்பாக இருக்கும். இதுக்கு இமீடியட் சப்போர்ட்னு பார்த்தோம்னா 47,823 ஒன்று இருக்கும். அதை விட்டால் நம்ம நேற்று போட்டிருந்தா 47,646. அதையும் விட்டால் இப்போ இந்த இடம் 47,450. அதை விட்டால் நம்ம டேவோட லோ இந்த 47,450 கூட அந்த இடத்துல வேண்டியில்லை. இதுக்கு சரியான இடம்னு இந்த இடம் தான் சொல்லலாம். நம்ம 47,330 தான் ஸ்ட்ராங்கான இடம். ஸ்ட்ராங்கான சப்போர்ட்னு இந்த இடத்த எடுத்துக்கலாம். இது பிரேக் பண்ணால் டேவோட லோ. இந்த டேவோட லோவை பிரேக் பண்ணிச்சா பெரிய ஃபால் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஆனால் நாளைய பொறுத்தளவுக்கு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்கும். அதாவது 47,930 டு
47,640 இருக்க வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை நல்ல கேப் அப் இருந்துச்சு, நாளைக்கு வந்து கேப் அப் மார்க்கெட் இருந்துச்சுன்னா அந்த ஆல் டைம் ஹை நெருக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட் இன்றைக்கி என்ன தான் ரெக்கவரி ஆனாலும் இந்த டேயோட ஹையை பிரேக் பண்ணாத வரைக்கும் அந்த மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம வீக்குன்னு தான் சொல்ல முடியும். இப்போ மார்க்கெட் ஃபால் ஆனதுக்கு இந்த அப்சைடு போகிறது வந்து ரீடெஸ்ட்னு சொல்லுவோம்ல, அது கூட வாய்ப்பு, அந்தமாதிரி செட்டப் கூட இருக்க வாய்ப்பு இருக்கும். இப்போ வரைபடம் போட்டோம்னா இதுக்கு மேலே தான் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் அதாவது இன்றைக்கி பழைய ஆல் டைம் ஹையை தாண்டாத வரைக்கும் மார்க்கெட் வந்து ஃபால் ஆக தான் வாய்ப்பாக இருக்கும். இந்த ஒரு ஜோனில் இதை கூட வேறு மாதிரி போட்டுருவோம். ஒருவேளை மார்க்கெட் வந்து 48,000க்கு மேலே ஓப்பன் ஆகி 5 மினிட்ஸ்க்குள்ள க்ளோசிங் வச்சா மார்க்கெட் வந்து அந்த 48,219 வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். அதுலேருந்து மார்க்கெட் திருப்பி இறங்கத்தான் வாய்ப்பாக இருக்கும். ஒருவேளை இந்த ரேஞ்ச் கூட வரலாம், அதாவது 47,660 இந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்தமாதிரி பெரிய மூவ்மெண்ட்ஸில் நம்ம கிளியராக அந்தளவுக்கு சொல்கிறதுக்கு சிரமமாக இருக்குது. நம்ம அடுத்து பிரேக் பண்ணால் தான் முடிவு பண்ண முடியும். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்த பெரிய ஃபால் ஆகிட்டு மறுபடியும் ரெக்கவரி ஆகிருக்கு. இப்போ இந்த ரெக்கவரி கண்டினியூ பண்ணுமா இல்லை திருப்பி ஃபால் ஆகுமாங்கிறது நாளைக்கு பிறகு தான் நம்ம கிளியராக சொல்ல முடியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.